ஆம் ஜி. ம். இப்ப லக்னாதிபதி 6, 8, 12 இவங்கள எப்படி சார் எடுத்துக்கிறதுன்னா, இங்க தான் சிக்கலே. இத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறேன். 6, 8, 12 என்பது நம்முடைய கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடுகள். இத நானு ஆணவ மலம், மலங்களிலே முதன்மையான மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம், ஆணவ மலம். இத நாம் படிச்சிருக்கோம். கன்மம், மாயை. இந்த கன்ம மலத்த மட்டும் இத எடுத்துட்டு, அதாவது நம்முடைய வினையில வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை என்று 3 வினைகள் இருக்கு. சஞ்சிதம் என்பது நம்முடைய பலவினை. பிராப்தம் அப்படிங்கிறது நம்முடைய நிகழ்வினை. பிராப்தம் அப்படிங்கிறது நம்முடைய நிகழ்வினை. ஆகாமியம் அப்படிங்கிறது நம்முடைய அ அதாவது நம்ம இப்ப ஈட்டக்கூடிய வினை. ஆகாமியம் அப்படிங்கிறது நம்ம இப்ப ஈட்டக்கூடிய வினை. அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஆச்சுங்களா? இது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். சஞ்சிதம் ஈட்டிய வினைகள், இது நுகர்வினை, இது வந்து ஈட்டும் வினைகள் என்று 3 வினைகளாக 3 கர்மாவாக நம்ம பார்த்தோம். அதாவது ஈட்டிய வினை, நுகர்வினை, ஈட்டும் வினைகள் அப்படின்னு பார்த்தோம். இது முற்பிறவி, இப்பிறவி, வரும் பிறவி அப்படின்னு பார்த்தோம். இது ஏற்கனவே பார்த்திருக்க ஞாபகம் இருக்கா? ஆமா சார், ஆமா. இப்போ பிராப்தத்தை மட்டும் எடுத்துக்கணும். பிராப்தத்தை எடுத்துக்கிட்டு சொற்ப கர்மா, திருட கர்மா, மத்திய கர்மா என்று 3ஆக பிரித்து 6ஆம் பாவகம் சொற்ப கர்மா, 8ஆம் பாவகம் திருட கர்மா, 12ஆம் பாவகம் மத்திய கர்மா அப்படின்ட்டு நம்ம கடந்த கால இதுல பார்த்தோம். தீர்க்க முடியாத கர்ம வினை அப்படிங்கிறது 8ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் என்பது பூஜை, தவம், அபிஷேகங்களால் தீர்க்கக்கூடிய கர்மா. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது தான தர்மம், உலக உயிர்களுக்கு உதவுதல் மூலம் தீர்க்கக்கூடிய கர்மா. இந்த 8ஆம் பாவத்துக்கு என்ன சொன்னேன்? இந்த தீர்க்க முடியாத கர்மா தான். ஆனா குருவோட திருவடி ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். 8ஆம் பாவம் எப்பவுமே 9ஆம் பாவத்தை பிடிக்கணும், எட்டி பிடிக்கணும். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், தெய்வ அனுக்கிரகம், தொடர்ந்து இறைவனுடைய ஆசி, ஆசி, ஆசிட்டு இறைவனுடைய ஆசியும், குருவினுடைய ஆசியும் இந்த 8ஆம் பாவத்துடைய கர்மாவை குறைச்சு அது ஒரு படி ஏற்றி 9ஆம் பாவத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்படின்ட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். ஆச்சுங்களா? ஏன்னா காலம், நீதி, கலைவித்தை, அறாகம் சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள் 9ஆம் பாவம். அதை முறியடிச்சு எதுவுமே அனுபவிக்கிறதுக்கு விடாம ஜாதகரை அப்படியே உருட்டி போடுறது 8ஆம் பாவம் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த இறை கருணை சொல்லக்கூடிய அந்த இறை கருணை வேலை செய்யாத பாவம் 8ஆம் பாவம்னு பார்த்திருக்கிறோம். அதனால திருட கர்மா அப்படின்னு அர்த்தம். தீர்க்க முடியாத கர்மா அப்படின்னு பாரு. அந்த 8ஆம் பாவத்தோடு லக்னாவது சம்மந்தப்படும் போது அந்த தீர்க்க முடியாத கர்மா அவங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் பாவத்தை அவங்க எட்டி பிடிக்கணும். 9ஆம் பாவத்தை எட்டி பிடிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஆசீர்வாதம், குருவுடைய ஆசையும் அன்பும், குரு அந்த இறைவனுடைய ஆசையும் அன்பும், இறைவனுடைய திருவடியை பிடிச்சுக்கிறது, பிடிக்க விடாம தடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? குருவோட கையை பிடிச்சிட்டு போயிடணும். குருவோட கையை பிடிச்சிட்டு போயிடணும். இன்னொருத்தர் கூட்டிட்டு தான் இவங்க நேரடியாக கோயிலுக்கு போக முடியாது, தடுக்கும். அப்ப குருவோட கையை பிடிச்சிட்டு போயிடணும். குரு குரு அவருடைய தவபலத்தால் கூட்டிட்டு போவார். ஆச்சுங்களா? அப்போ இந்த 6, 8, 12 அப்படிங்கிறது நம்ம சொற்ப கர்மா, திருட கர்மா, மத்திய கர்மா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இங்க பாருங்க. இது வந்து அப்போ சார் 6, 8, 12 போனா முடிஞ்சது சார், லக்னாவதி போயிருச்சு, முடிஞ்சது சார். ஒரு சிலர் அவ்வளவுதான் சார் அவுட்ன்ட்டாரு, முடிஞ்சது அப்படின்னா இது வந்து ஒரு மூல நூல்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். என்ன சுப்பிரமணியம் சார், 6, 8, 12 போனா சுத்தமா முடிஞ்சது அப்படின்னா அப்ப 6, 8, 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கியம். ஆச்சுங்களா? இது மகாகவி காளிதாசர் சொன்ன விஷயம். 6, 8, 12ஆம் அதிபதிகள் 6, 8, 12 இருக்க கிரகங்கள். இத பாருங்க. எப்பவுமே 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கொடுக்கக்கூடிய யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது. இதுதான் திருட கர்மா. அது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய யோகத்தை அந்த நிலை உயர்வாரு, அந்த நிலை கிடைக்கும், எல்லாமே வரும். ஆனா ஜாதகர் ஜிலேபி இருக்கும், வீட்டுல ஜிலேபி பண்ணுவாங்க, நல்லா நெய் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில வைக்கலாம்னா முடியாது. அது சாப்பிடறதுக்கு நேரம் இருக்காது, இல்ல சுகரா இருக்கும். ஜாதகர் சாப்பிட முடியாது. அதுதான் இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகர் சாப்பிட முடியாது. ஏன்னா லக்னத்திற்கு தொடர்பில்லாத பாவம். அப்போ ஒரு இதை படிச்சு பாருங்க. ஒரு பாவகத்துக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 6, 8, 12 இருக்குமானால் அந்த பாவகத்தினுடைய பலன்கள் தீயதாக இருக்கும். அந்த பாவத்தினுடைய பலன்கள் தீயதாக இருக்கும். 8ஆம் இடத்துல நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு காளிதாசர். அதே சொல்றாரு. அதுபோல்
6, 8, 12 6, 8, 12க்கு அதிபதிகள் இருக்கும் ஸ்தானமும் அவர்களால் பார்க்கப்படும் ஸ்தானமும் பலனற்றதாக இருக்கும், பிரயோஜனமற்றதாக இருக்கும். இது ரூல்ஸ். இது ரூல்ஸ். முதல் ரூல்ஸ். சளி பிடிச்சிருச்சு சார். இது முதல் ரூல்ஸ். புரியுமா? சார் மருந்து ஏதாவது இருக்கா பாருங்க சார் கிட்ட. சூப்பர் சூப்பர். இப்போ 6, 8, 12 இருக்கும் இருக்கும் கிரகங்கள் இல்ல 6, 8, 12ஆம் அதிபதிகள் தீய பலனை கொடுக்கும். 6, 8, 12 அப்படிங்கிறது தீய பலனை கொடுக்கும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் இருக்கும் மீது பிரயோஜனப்படாது, பலனற்றதாக இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரா? அதுக்கடுத்து சொல்றது பாருங்க. சுக்கிரன் 12ல் இருந்தாலும், புதன் 8ல் இருந்தாலும், குரு 6ல் இருந்தாலும் நன்மையே செய்வார்கள். சுக்கிரன் 12ல் இருந்தாலும், புதன் 8ல் இருந்தாலும், குரு 6ல் இருந்தாலும், அதனால எட்டுல புதன் இருக்கிறவங்க நல்லா படிப்பாளியா இருப்பாங்க. அது சூரியன் சேர்ந்துட்டு நான் அதை வந்த படிப்பாளி. நம்ம குரூப்லயே நம்ம சசிக்கு 8ல் தான் புதன். அது பாருங்க, நல்லா படிச்சிருக்கு பேங்க்ல, அது புதன் சார்ந்த பேங்க்லயே நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கு. நல்ல நிலை தானே. புதன் கொடுத்தான்னு இருக்காரு, புதன் கெடுக்கலையே. புதன் 8ஆம் பாவத்துக்குனால படிப்பு கெடுத்துருச்சா? இல்ல படிச்சது ஒண்ணு, வேலையில் இருக்கிறது ஒண்ணு இருக்கிற வச்சுக்கோங்க. ஆனா புதன் காரத்துவமான பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில தான் இருக்கிறாங்க. அப்போ புதன் 8ல் இருக்கிறதுனால நம்ம காளிதாசருடைய வாக்கு இங்க உண்மையா தான் இருக்கு. 8ல் இருந்தா புதன் நன்மை செய்யாது. அந்த சந்தேகம் போனதுக்காக தான் மூல நூல்ல இருந்து எடுத்து போட்டது. 8ல் புதன் இருந்தாலும், குரு 6ல் இருந்தாலும் நன்மையே செய்வார்கள். 6, 8, 12 இருக்கும் கிரகம் நட்பு, ஆட்சி, உச்சமாக இருந்தால், சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் நற்பலனை தருவார்கள். எப்படி சார்? ஆனா என்னன்னா, ஜாதக ரீதியா அனுபவிக்க முடியாது. அந்த ரூல்ஸ் தான். ஜிலேபி ஜாங்கிரி போட்டு வச்சாச்சு, 100 லட்டு பிடிச்சி வச்சாச்சு, 100 பாச போட்டு வச்சாச்சு. அல்வா திருநெல்வேலியிலிருந்து சுப்பிரமணியம் சார் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. நல்லா நெய் மணக்க ஒரு ஊரா மணக்குது. நாம மோந்து வேணா பாத்துக்கலாம், போய் சாப்பிட முடியாது. பிரச்சனையே அதுதான். என்ன எல்லா யோகம் எல்லாரும் அனுபவிப்பாங்க நம்மளை சுத்தி. என்னங்க, நம்மளை சுத்தி அனுபவிப்பாங்க. அந்த திசை வரும்போது நம்ம குடும்பம் அனுபவிக்கும், நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கும், நம்ம எல்லாரும் அனுபவிப்பாங்க. நமக்கு இல்ல. அது ஒண்ணுதான் கஷ்டம். என்ன? அது ஒண்ணுதான் தீர்க்க முடியாத கர்மா. அது ஒண்ணுதான் கஷ்டம்னு சொல்றோம். அந்த ஒண்ணு தியாகம், அதான் தியாகி. அப்போ அந்த என்ன வரணும்? அதுக்கு தான் இறைவனுடைய கையை இறுக்கி பிடிச்சுக்கணும். குரு மூலம் இறைவனை பிடிச்சுக்கணும். ஓரளவு அனுபவிக்க. ஏன்னா நமக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லையே. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சொல்லக்கூடிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். காலம் என்பது இன்ன காலத்தில், நியதி என்பது இன்ன நியமிக்கப்பட்டதை, காலம், நியதி, கலை இன்ன சந்தோஷத்தை, இன்ன விஷயத்தை, இன்ன அறிவை கொண்டு, வித்தை இந்த அறிவை பயன்படுத்தி இன்னதை அனுபவிப்பான், நியமிக்கப்பட்ட விஷயத்தை அனுபவிப்பான் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவம் நமக்கு இயங்காததால், 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவகமாக 8ஆம் பாவகம் இருப்பதால் இறுக்கி பிடிச்சுக்கணும். 9ஆம் பாவகம் குரு. இந்த 9ஆம் பாவத்தினுடைய தன்மை, அந்த இறை வழிபாடு, இதை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்பு பெற்ற கிரகங்களாகட்டும், உச்சம் பெற்ற கிரகங்களாகட்டும், ஆட்சி பெற்ற கிரகங்களாகட்டும், லக்னத்திற்கு நண்பர்களாக இருக்கும் பொழுது அது கட்டாயம் அது யோகத்தை கொடுக்கும், யோகத்தை வேலை செய்யும். ஒன்றும் யோக வேலை 8ஆம் இடத்துல பயப்பட தேவையில்லை. கட்டாயம் அது சிறப்பு செய்யும். 6, 8, 12 இருக்க கிரகங்கள் பகை, நீசம், அஸ்தமனம் அடைந்தோ, கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்தாலோ அக்கிரகங்கள் அனுகூலமான நற்பலன்களை, அதாவது 6, 8, 12 இருக்கும் கிரகங்கள் நீசம், அஸ்தமனம் அடைந்தாலோ அல்லது கிரக தோல்வி அடைந்திருந்தாலோ அந்த கிரகங்கள்
நற்பலனை தருமா அப்படின்னா தராது. இது இது வந்து அது அது ஆறு பகை பெற்றாலோ நீசம் பெற்றாலோ அஸ்தமனம் பெற்றாலோ நற்பலனை அள்ளி தராது. இது மாத்தி போட்டிருக்காங்க. அது தப்பு. அது எழுத்துப்பிழை. ஒரே ஒரே வரியில இருக்கிறனால அச்சுப்பிழையில போட்டிருக்காங்க. அது நற்பலனை தராது. நற்பலனை தராது. தீமையை தான் கொடுக்கும். சுபகிரகங்கள் பேர் மறைஞ்சிருச்சுன்னா ஆச்சுங்களா. 6-8 இருக்கும் பகை கிரகங்கள் வேணா இப்படி கூட எடுத்துக்கலாம். அது 6-8 லக்னத்துக்கு பகை கிரகம் 6-8-12 போய் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நற்பலனை அளித்தரும். அப்படி எடுத்துக்கலாம். 6-8-12 லக்னத்திற்கு பகை கிரகங்கள் போய் வரும் பொழுது நற்பலனை அளித்தரும். எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம் சார். ஏன்னா கெட்டவன் கெட்டு போனதுனால கிட்டிடம் ராஜயோகம். அது ஒன்றும் கெடுபலன் வராது. ஆனா லக்ன சுபகிரகங்கள் 6-8-12 போய் பகை நீசம் அஸ்தமனம் அடைந்தாலோ கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்தாலோ நற்பலனை தராது. நற்பலனை தராது. புரியுதா சார் இந்த லைனு? சார் புரியுது சார், புரியுது சார். சார் 6-8-12 இருக்கும் கிரகம் லக்னத்திற்கு சுப கிரகமாக இருந்து அது பகை நீசம் அஸ்தமனம் அடைந்து கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்தாலோ அனுகூலமான நற்பலனை அள்ளி தராது. லக்னத்திற்கு பகை கிரகங்கள் 6-8-12 நீசம் அஸ்தமனம் பகை அடைந்து கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்தாலோ அக்கிரகம் தீமையை செய்யாது. தீமை செய்யலைங்கிறதே நன்மை தானே. சுகந்தி மேம் புரியுதா? சுகந்தி மேம் சுகந்தி மேம் புரியுதுங்களா? இப்போ லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்தை ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஜாதகருடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட பாவகம். அதனால் லக்னாதிபதியே 8ஆம் பாவகத்தில் வரும் பொழுது தன் வாழ்க்கையில் தன் எண்ணங்கள் சிந்தனைகள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு கொண்டே கிளதல். தன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தன் வாழ்க்கையில் நடக்கும். இவங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. கடைசியில் நினைக்கிறதே வேண்டாங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. எதுக்கு நினைக்கணும், எதுக்கு நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. இங்கு 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதிக்கு வந்து அசுபத்தன்மை பெறும் பொழுது இவங்க வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்து அங்க பாவத்தன்மை பெறும் பொழுது இவங்க மனசாட்சியை வித்துட்டு வேலை செய்வாங்க. இவங்கதான் போர்ஜரி, ஏமாற்று, பேர்வழி எல்லாம் இருப்பாங்க. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல கோந்து நல்ல இடத்துல நல்ல தன்மையில் இருக்கும் பொழுது சுபத்தன்மையில் இருக்கும்போது சுபகரங்களோடு சேர்ந்து இருக்கும்போது நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க. இவங்க மனசாட்சிக்கு விரோதமா இருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய துன்பங்களை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆனாலும் இவங்க மதில் மேல் இருக்கிற போனதான் இவங்களை ஒரு முடிவுக்குள்ள வைக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். உணர்வு அறிவு ரெண்டும் கலந்த நிலையில இவங்க எதுக்குள்ள குதிப்பாங்கன்னு தெரியாத இருப்பாங்க. நிறைய கஷ்டங்களை சந்திச்சு ஒரு ஒரு இதுதான முடிவெடுக்க முடியாத தன்மையில் இருப்பாங்க. உணர்வு சார்ந்த விஷயத்துக்குள்ள முழுசா குடிக்க முடியாம இவங்க பொருள் சார்ந்து போனாலும் கொஞ்ச நாள் போகலாம். ஆனா அதுக்குள்ளேயும் முழுசா குதிக்க முடியாத 2 பக்கம் ஏமாற்றங்களை சந்திச்சு பயப்படுவாங்க. இவங்க எந்த நிலையிலையும் ஒரு ஒரு மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி இவங்க வாழ்க்கை இருக்கும். 8ஆம் பாவத்தை சம்பந்தப்படும் போது 6ஆம் பாவம் இல்ல 8ஆம் பாவத்தை சம்பந்தப்படும் போது. சுப்பிரமணியம் சார் கரெக்டா? சார் சார் கரெக்ட் சார். லக்னாவது 8ஆம் பாவத்தில் தொடர்பு கொண்ட ஜாதகத்தை பாருங்க. அவங்க எப்படி இருக்காங்க. வீடு கொடுத்து 5 இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவங்க அந்த குணம் இருக்கும். 8ஆம் பாவம் சம்பந்தமான குணம் இருக்குது. உள்ளுக்குள்ள ரொம்ப ஆலோசிச்சு ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் நிதானமா உணர்வு சார்ந்த மனிதன் ஆயிடுவாங்க. புகழ், அன்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வீடு கொடுத்த 5 வந்து வந்துட்டானா புகழ், அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். இந்த புகழுக்காக விருப்பப்படுவாங்க. 5ஆம் இடம் என்ன புகழ், கீர்த்தி, வெற்றி இதெல்லாம் 5ஆம் பாவம் வந்து புகழை சேர்த்து குறிக்கூடியதான காதல், அன்பு, பாசம்
இதை குறிக்கக்கூடியதான இந்த தன்மை உங்களுக்குள்ள மறைஞ்சு இருக்கும். வெளிப்படையா பேசுறது தெரியாது. என்னடா பொருள் சார்ந்து இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனா உள்ளார்ந்து போக போகத்தான் அவங்க உணர்வு சார்ந்த மனிதன் தன்மை அவங்களுக்கு இருக்குன்னே தெரியும். வீடு கொடுத்த வங்கியில வந்துட்டான், வீடு கொடுத்தவனும் 8ல போய் வந்துட்டான், வீடு கொடுத்தவனும் 12ல வந்துட்டான், வீடு கொடுத்தவனும் 6ல வந்துட்டான். முழுக்க முழுக்க பொருள் சார்ந்தவர்கள் தான். ஆனா பொருள் சார்ந்து இருந்தாலும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்றதுக்கு சுபத்தன்மையா இருக்குதா அசுபத்தன்மையா இருக்கான்னு பார்த்து முடிவு பண்ணணும். அசுபத்தன்மையில் இருக்கும் பொழுது மனசாட்சிக்கு விரோதமா வந்து இருப்பாங்க. சுபத்தன்மையா இருக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எப்படி முடிவெடுக்கணும்? புரியுதா சோனி மேம்? ஆம் ஜி, ஆம் ஜி. அது என்ன சுபத்தன்மை, புரியுதுங்க ஜி. அது என்ன சுபத்தன்மை அசுபத்தன்மை? 8ஆம் இடத்துல ராகு கேதோட சேர்ந்து சனியோட சேர்ந்து கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கெட்ட கிரகங்கள் பார்க்குன்னு வச்சுக்கோங்க, அசுபத்தன்மை. 8ஆம் இடத்துல குரு சுக்கிரனோட சேர்ந்து மற்ற கிரகங்கள் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுபத்தன்மை. இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? இப்படித்தான் முடிவெடுக்கணும், இப்படித்தான் முடிவெடுக்கணும். இப்போ 8ஆம் பாவத்தோட நிறுத்தியாச்சு. 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் மறுபடியும் சொல்லித்தாரேன். அதுக்கப்புறம் இன்னும் 4ஆம் பாவம் இருக்கு, அதையெல்லாம் பத்தி பார்க்கணும். 2, 2, 4, 6, 10 இருக்கு, அதை பார்க்கணும். அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ 8ஆம் பாவத்தை உங்களுக்கு சொல்லியாச்சு. 8ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆச்சுங்களா. இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாதகர் தன் செயல்பாட்டிலேயே தனக்கு பிரயோஜனப்படாத எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்வார். 6ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் போது எதிர்ப்புகளை நோயை உருவாக்கி கொள்வார், அதனால சிரமங்களை அனுபவிப்பார். 8ஆம் பாவம் அவமானம் என்ற பெருநஷ்டம் என்றது. 8ஆம் பாவத்தில் லக்னாவதி இருக்கும்போது பெரிய ஒரு ஆசை, பேராசை மட்டும் மற்றக்கூடாது, ஏன்னா பெருங்கடனாளி ஆக்கிவிட்டுரும். அதே மாதிரி உடம்பை கவனிச்சுக்கணும், பெரும் நோயினுடைய தள்ளிடும். அதனால எப்பவுமே 8ஆம் பாவம் சம்பந்தப்படும் பொழுது அது 6, 8 கலந்து வச்சுக்கோங்க. 6ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும் கலந்து லக்னத்தோட தொடர்பு பெற்றோன்னு வச்சுக்கோங்க, பெரும் நோயும் பெரும் கஷ்டத்திலையும் கொண்டே தள்ளிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 6ஆம் பாவம் உழைப்பு, உழைப்பு சார்ந்த பாவம். 12ஆம் பாவம் என்பது செயல்படுகின்ற ஜாதகரை செயல்பாட்டு நிலைக்கு செயலிருந்து நிறுத்தி வச்சிடும். எப்பவுமே ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை செயல்பட விடாது. அப்போ அறிவு சார்ந்த மனிதரும் இல்லாம அன்பு சார்ந்த மனிதரும் 12ஆம் பாவம் வந்து உணர்வு சார்ந்த தன்மை இல்லாம என்ன சொல்றது, 12ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருக்கும் பொழுது எதுக்குள்ளேயும் போக முடியாம ஒரு செயலற்ற தன்மையில, எந்த ஒரு செயலுமே ஜாதகருக்கு பயன்படாத தன்மையில, எந்த ஒரு செயல்பாடுமே தனக்கு ஆனா அங்கேயும் நட்பு பெற்றிருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு. இப்படி இருக்கும்போது அதனோட தன்மை வேற, செயல்பாடு இல்லாமலாம் இருக்காது. ஜாதகருக்கு அது பயன்படாது, மற்றவங்க அனுபவிப்பாங்க என்னைக்குமே. அதனாலதான் அந்த உத்திரகாலாமரத்துல அது நூல் அதை எடுத்து போட்டேன். 6, 8, 12 இருக்கும் பொழுது நட்பு ஆட்சி உச்சம் பெறும் பொழுது செயல்பாடெல்லாம் இல்லாம இருக்காது. ஜாதகருக்கு அது பயன்படாது. ஜாதகர் அதுல பெருசா முன்னேற முடியாது, ஜாதகர் அதை அனுபவிக்க முடியாது. அதுதான் ஆச்சுங்களா. அந்த விதிவிலக்க புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட பாவகத்திற்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை அழிக்கும் அல்லது சிதைக்கும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். லக்னம் என்ற சுவரையே அழித்து விடும், அந்த லக்னத்தினுடைய தனித்தன்மையை அழித்து விடும். அப்போ நம்ம சத்யகணேசன் சார் சொன்னார், நான் என்னோட லக்னாவதி 12ஆம் பாவத்துல அன்பு கேட்கிறேன், அதாவது என்ன சொல்றது, நிறைய ஏமாந்து இருக்கேன்னு சொன்னார். அப்ப மிதுன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு என்ன சொல்றது, மிதுன லக்னம் எப்பவுமே காலபுருஷனுக்கு 3ஆம் பாவகம், புதனுடைய வீடு அப்படின்னா கொஞ்சம் வியாபார நோக்கத்துல, வைசிய தன்மையில வியாபார நோக்கத்துல காற்று சார்ந்த ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுயநலத்தில் இருப்பாங்க. இப்ப அங்க லக்னாதிபதி அந்த பாவத்துக்கு 12ஆம் பாவத்தில் நிற்கும் போது என்ன ஆகும், அந்த லக்னத்தினுடைய குணத்தை அது அழிச்சிடும், அந்த தன்மையில் அது இருக்காது. ஆனா 12ஆம் பாவகம் ஜாதகருக்கு பயன்படாத பாவம், அதனாலதான் அவங்க முன்னேற முடியறது இல்லை. 8ஆம் பாவம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் அந்த 6, 8, 6, 12 பத்தி விரிவா சொல்லித்தாரேன், அடுத்த கிளாஸும் சொல்லித்தாரேன். நம்ம 8ஆம் பாவத்தை மட்டும் எடுப்போம். 8ஆம் பாவம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் நடைபெறும் எதிர்பாராத சம்பவங்களை குறிக்கும்.
லக்ன பாவம் மனசாட்சி குறிக்கும் என்பதால் 8ஆம் பாவம் மனசாட்சிக்கு விரோதமான நடக்கும் செயல்களை குறிக்கும். ஒண்ணு, இவங்க மனசாட்சிக்கு விரோதமா நடப்பாங்க. சுபத்தன்மை பெற்றிருந்ததுன்னா மனசாட்சிக்கு விரோதமா நடக்கிறவங்களை பார்த்து இவங்க சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். சார் புரியுதா சுப்பிரமணியம் சார்? இதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். சார், லக்னாதிபதி 8ஆம் பாவத்துல இருந்து சுபத்தன்மையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க மனசாட்சிக்கு விரோதமா நடக்க மாட்டாங்க. ஆனா மனசாட்சிக்கு விரோதமா நடக்கிறவங்களோட இருந்து இவங்க சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது சார். பொறுத்து போகணும். ஆமா சார். இல்ல நிறைய ஏமாற்றங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கணும். அவங்க அவங்க அவ மனசாட்சியை வித்துட்டு செயல்படுவான், அவன் ஜெயிப்பான். இவங்க கண்ணார பார்த்துட்டு இருக்கணும். இவங்க அவங்களால துன்பத்தை அனுபவிப்பாங்க. மனசாட்சிக்கு விரோதமா அவங்களுக்கு கெடுதல் செய்வான். மனசாட்சிக்கு விரோதமா நடக்குவாங்க. இப்போ இவங்க எழுது போட்டு ஒரு வேலை செய்வாங்க. இவங்கனாலதான் அது ஒரு ஒரு வெற்றியே இருக்கும். ஆனா மனசாட்சியே இல்லாம அந்த அந்த அது அந்த இதுல ஒண்ணுமே இல்லாத வாங்குற புகழ், ஒண்ணுமே இல்லாத வாங்குற பேரு யாருக்கு ஒருத்தருக்கு போய் சேரும். அவன் அனுபவிப்பான் இவரோட மனசாட்சி வித்துட்டு. இதை அதனால சகிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும் 8ஆம் இடத்துல இருக்கும்போது. புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். சுபத்தன்மை இருந்ததுன்னா மனசாட்சிக்கு விரோதமா இவங்க செயல்பட முடியாது. செயல்படலான்னு ஆசை வரும், ஆனா செயல்பட முடியாது. இந்த 8ஆம் பாவம் என்பது ஒரு கொடுமையான பாவம் தான். எதையும் புத்திபூர்வமாக, அதாவது லாஜிக் என்ற சுயநலத்துடன் அனைவருடன் சுயநலத்துடன் பழகுதல், பொருளாதாரத்தை தானே வைத்திருத்தல், கௌரவ இதை நம்ம என்ன சொன்னோம்? மனசாட்சிக்கு விரோதமான பாவம். அதாவது இந்த 6, 8, 12 பொருள் சார்ந்த பாவத்துக்கு என்ன சொன்னோம்? எதையுமே லாஜிக்குடன் சுயநலத்துடன் இருத்தல். இப்ப இவங்க அப்படி இருப்பாங்களான்னா 8ஆம் பாவத்தில் இருக்கிறவங்க, 8ஆம் பாவத்தில் இருக்குங்க இருக்கும்னு, அதை நம்ம பொருள் சம்பாதிக்கணும், லாஜிக்கா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுவுமே இவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பயன்படுன்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்க பொருள் சார்ந்த நிலைக்கும் போகாம, உணர்வு சார்ந்த நிலைக்கும் போகாம 2ம் கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய தன்மை. வீடு கொடுத்தவன் 1, 5, 9 இருக்கும்போது சிறப்பு. வீடு கொடுத்தவன் 6, 8, 12 இருக்கும்போது கஷ்டம். வீடு கொடுத்தவன் 2, 4, 10 இருக்கும்போது எப்படியாவது பொருள் சேர்ந்ததுக்குள்ள போயிடுவாங்க. வீடு கொடுத்தவன் 6, 8, 12 போயிட்டா ரொம்ப கஷ்டம். அது விபரீத ராஜயோகம் தான் கொடுக்கும். ஆனா என்ன அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் ஜாதகர் கஷ்டம் தான் படணும். ஒரு பொருளின் இது நம்ம அந்த உணர்வு சாராத பாவத்துக்கு பார்த்தோம். ஒரு பாவகம் தன் பாவத்திற்கு 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இயல்பான தன்மையில் தன் பாவகத்தை எப்படி செலுத்த வேண்டுமோ அப்படி செலுத்தாமல் அதுக்கு எதிரான முறையில், அதாவது அந்த பாவகத்தை கெடுக்கும் தன்மையில் செயல்படுத்தும். இது 8ஆம் பாவத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பாவகம் தன் பாவகத்திற்கு 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இயல்பா செயல்படுத்தாம, தன்னுடைய இப்போ ஒரு லக்னமா அந்த லக்னத்தினுடைய தன்மையில் செயல்படுத்தாம அந்த லக்னத்தினுடைய தன்மை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அது செயல்படும். ஆசைகளை பேராசைகளாக உருவாக்கும். அதனாலதான் மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட வைக்கிறது. அங்க சுபத்தன்மை இருந்துட்டா அந்த மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட மாட்டாங்க. எதிர்பாராத வகையில் கெடுதல் பலன்களை தந்து திசை திருப்பி விட்டுவிடும். ஒரு குறிப்பிட்ட பாவம் தன் பாவத்திற்கு 8ஆம் பாவத்தை 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எதிர்பாராத வகையில் கெடுதல்களை கொடுத்து ஜாதகரை திசை திருப்பி விடும். அப்ப எனவே என்ன இருக்கணும்? எப்பவுமே இந்த 8ஆம் பாவம் என்பது கர்மா சார்ந்த ராசி. கர்மா சார்ந்த ராசி என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். கர்மா சார்ந்த ராசி என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்ம இது 8ஆம் பாவத்தோட வச்சுக்குவோம். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல 6, 12 பார்ப்போம். அப்போ 8ஆம் பாவத்தை பார்ப்போம். 6, 12 பார்ப்போம் தெளிவா. அப்போ 8ஆம் பாவம் என்பது கர்மா சார்ந்த திருட கர்மா சார்ந்த ராசி. அப்போ இந்த கர்மா சார்ந்த 6, 8, 12 என்பது கர்மா சார்ந்த ராசியில இந்த 8ஆம் பாவம் திருட கர்மா என்பதால சில விஷயங்கள்ல இவங்க அனுபவிச்சு ஆகணுங்கிறது விதிக்கப்பட்டது. இவங்க நல்லவங்கள் உண்டு, கெட்டவங்கள் உண்டு. இவங்க முழுக்க நல்லவங்கன்னு இருக்கிறவங்க சுபத்தன்மையோடு இருந்து வீடு கொடுத்தவங்க 1, 5, 9 இருந்தா நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது, இவங்க நிறைய கஷ்டங்களையும் நிறைய ஒரு இடர்பாடுகளையும் நிறைய ஒரு உழைப்பு. ஏன்னா இவங்க 6, 8, 12ங்கிறது உழைப்பே தாரக மந்திரமா இருக்கிறவங்க. உழைச்சிட்டு அதுக்கு உண்டான பலனை எதிர்பார்க்க முடியாம கஷ்டப்படுறவங்களாகவும் இவங்க இருக்கிறாங்க.
அசுவத்தன்மை இருக்கிறவங்க பேராசைப்பட்டு மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட்டு பெரிய லெவலில் போய் லாக் ஆகி தண்டனை அனுபவிக்கிறாங்க, கர்மாவை தேடிக்கிறாங்க, திருப்பி அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதுக்கு 159 இருந்து சுபத்தன்மையோடு இருக்கிறது பரவாயில்ல. கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாலும் பெரிய பிரச்சனைகள் மாட்ட மாட்டாங்க. அவங்க பெரிய பிரச்சனைகள் மாட்டி மறுபடியும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. அப்ப லக்னாதிபதி எப்பவுமே 159 சிறப்பு, 3, 7, 11 சிறப்பு. அதுக்கடுத்து பொருள் சார்ந்த பாவம் சொல்லக்கூடிய அது பொருள் சார்ந்த மனிதர்களா இருப்பாங்க. இந்த 6, 8, 12 அப்படிங்கிறவங்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகவும் சுகத்தை அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. ஆனா 6ஆம் இடம் வேற மாதிரி, 12ஆம் இடம் வேற மாதிரி. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை ஜாதகருக்கு கொடுக்கும். ஆனா ஆன்மா அனுபவம் பெற்று வாழ்க்கை ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு விட்டுரும். எப்படி திருப்பு முனைனா, அதாவது ஒரு ஆன்மாவுக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிகம். அது என்ன ராசி சார்? மோட்ச தத்துவ ராசியா? மோட்ச ராசி சார். இப்போ 7ஆம் இடத்து வரைக்கும் ஒரு உயிர் காமத்தை நோக்கி வருது. ஒரு உயிர் பிறந்து மேசத்தில் ஆரம்பிச்சு துலாத்து வரைக்கும் காமத்தை நோக்கி உலக இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்காக உயிர் வருது. இந்த 8ஆம் இடத்துல ஞானம் பெற்று திருப்பி பக்தியும் மோட்சத்தை நோக்கி போகுது. உண்டா இல்லையா சார்? இதுதான் காலச்சக்கரம். ஆமா சார், ஆமா சார். இந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க எப்படி கேட்டீங்கன்னா, இவங்களுடைய முந்தைய பிறப்புகள் உலக இன்பத்தை அனுபவிக்க வந்திருக்கும். இந்த பிறப்புல அடிவாங்கி பக்தி, ஞானம், இறை வழிபாடு, தர்மம் இதுக்குள்ள கூட திருப்பி விடும். இவங்களுடைய ஆன்மாவை திசை திருப்பி விடும். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுடைய ஆன்மாவை திசை திருப்பி விடும். எதிர்பாராத ஆன்மாவுக்கு அட்டி மேல அட்டி கொடுத்து அப்படியே ஆன்மாவை திசை திருப்பி விடும். அப்போ 8ஆம் பாவம் என்பது மதுரை மேல் இருக்கிற பூனை. அதை நன்கு ஆய்வு செய்ய வேண்டும். அந்த இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சுதான் நம்ம ஆய்வு செஞ்சு சொல்ல முடியும். அதுல பாவகிரகங்கள் இருந்தா அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க, சுபகிரகங்கள் இருந்தா அவங்க ரொம்ப அடிவாங்கினவங்களா இருப்பாங்களா ஒழிஞ்சு கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சார் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் ஒரு சின்ன ஒரு டவுட் சார். இது எனக்கு அறியாமையினால உள்ள டவுட் சார். சொல்லுங்க சார். அதாவது சார், லக்னத்துக்கு சுபர் பாவர் அந்த மாதிரி இருப்பாங்க, அல்லது இயற்கை பாவர் இயற்கை சுபர் இப்படி பிரிக்கலாம் இல்லையா சார்? இதுல ஜென்ரலா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இதுல ஜென்ரலா பாவ கிரகங்கள் ஒண்ணு மறைவு ஸ்தானங்களில் போனா அதனுடைய பலன்களை கம்மியா செய்வாங்க. இப்ப பாதகாதிபதி அஷ்டமாதிபதி வச்சுங்களேன். இப்ப அஷ்டமாதிபதி இப்ப 6, 8, 12 மறையிற, 8ஆம் அதிபதி 6ல மறைகிறாரு, அஷ்டமாதிபதி 6ல மறையா இல்ல 12ல போறாரு வச்சுங்க. அப்ப அஷ்டமாதிபதி 12ல போகும்போது தன்னுடைய கெடுப்பலன்களை குறைய செய்வார். அப்படி இல்ல அதே மாதிரி இப்ப தனுசு லக்னமோ அல்லது மீன லக்னத்துக்கோ உள்ள சனி பகவான் 6, 8, 12ல போறாரு. 8ல போனா அப்கோர்ஸ் தீர்க்காயில வச்சுங்க. அப்படி இல்ல 6லயோ 12லயோ போறாருன்னா அவருடைய பலன்களை கெடுபலனை குறை செய்வான்னு சொல்றாங்கல்ல சார்? ஆமாங்க சார். இப்ப அதான் இப்ப மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன், 8ஆம் அதிபதியா சுக்கிரன் 6லயோ, அதாவது 6லாம் உங்களுக்கு என்னாச்சு இதுல இது சிம்மத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ என்ன சார் 8, 12ல 8, 12 கும்பத்திலோ போனாருன்னா சரிமா, கும்பத்துல போனா ஆட்சி ஆயிடுறாரு. கும்பத்துல போனா ஆட்சி ஆயிடுறாரு 8ஆம் அதிபதி. அங்க போகாம மத்த இடத்துல போனா கெடுபலன் குறையும். அது கரெக்டா சார்? சார் 6 சொல்லி முடிச்சார் சார். நான் நீங்க 6, 8, 12ஆம் அதிபதிகள் அவர்களுக்கு மாற்றி கோர வேண்டும் சார். அவருக்குள் மாட்டினா அது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஆயிரும் சார். அதுல 3 பேரும் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ஆமா, அப்படியே 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் 6, 8, 12, 12லயோ 6லயோ எதுக்குள்ள வேணாலும் வந்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க கேட்ட கேள்வி, லக்னத்திற்கு பாவ பலனை செய்யக்கூடிய கிரகங்கள், கெடுபலனை செய்யக்கூடிய கிரகங்கள், பாதகாதிபதியா இருக்கட்டும், லக்னத்திற்கு அவன் பாவியா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல பாவிக்க லக்னாதிபதிக்கு அவன் பகை கிரகமா இருக்கும்போது 6, 8, 12 வரையும் போது தன் கெடுபலன் குறையும். ஆனா அங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சூட்சம் அங்க இருக்குது. அங்க
கெட்டவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு இது பண்றதுக்குலாம் இல்ல. பகையோ நீசமோ பலம் இல்லாததா தான் கெடுபலன் குறையும். பலம் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? தூண்டி விட்டுருவாங்க. 8ஆம் இடத்தினுடைய ஆட்டத்தை தூண்டி விட்டுருவாங்க. 6, 8, 12க்குள்ள வரும்போது வேற விஷயம். 6, 8, 12ஆம் தேதியில் 6, 8, 12க்குள்ள வரும்போது வேற விஷயம். ஆனா லக்னத்துக்கு பகை கிரகங்கள் வந்து லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு பகை கிரகங்கள் வந்து விபரீத 6, 8, 12க்குள்ள விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் தனிச்சு இவங்க 8ஆம் இடத்துல போய் நிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா, அங்க ஆட்சி பெற்றுச்சு 8ஆம் இடத்துல, இல்ல 8ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்குது அப்படிங்கிற போது அந்த 8ஆம் நவாம்ச பலத்தை வச்சுதான் நிர்ணயம் பண்ணணும். இல்லைன்னா 8ஆம் இடத்துல பண்ணணும் கொஞ்சம் தூக்கி விட்டுரும். பலவீனமாகணும். பொதுவா லக்னத்திற்கு அவயோகிகள் பலவீனமாகணும். புரியுதுங்களா? ஸ்தான பலத்திலையும் பலவீனமாகணும். 6, 8, 12 என்ன பண்ணணும்? ஸ்தான நன்றி சார், நன்றி சார். ஸ்தான பலத்திலையும் பலவீனமாகணும். புரியுதுங்களா சார்? நன்றி சார், நன்றி சார். புரியுது சார், புரியுது சார். ஸ்தான பலத்துல அவங்க பலம் குறையணும். பலம் குறைஞ்சா கெடுதல் குறையும். பலம் குறையலாம் கெடுதல் இருக்கும். சுகந்தி மேம் ஏதாவது கேள்வி இருக்கா? ஓம் நம சிவாயி. கேள்வி இல்லைங்க ஜி. இது மீண்டும் மீண்டும் திரும்ப பார்க்கணும் ஜி. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது ஜி. நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள். இது கொஞ்சம் பயம் குறையுது ஜி. நாங்க உங்கள்கிட்ட படிக்க படிக்க கொஞ்சம் தன்னம்பிக்கை கூடுது. ஜாதகம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சொல்லலாம் போல இருக்கு ஜி. நன்றி நன்றி. ஓம் நம சிவாய. தெளிவா புரியுது இல்லைங்க? ஆம் ஜி, ஆம் ஜி. நல்லா புரியுது ஜி. ஏன்னா அதனால இன்னைக்கு இதோட நிறுத்திட்டேன். குழப்பிக்க கூடாது. 1, 5, 9, 3, 7, 11 முடிச்சுக்குங்க. இந்த 8ஆம் இடத்த நான் சும்மா நேரம் சொன்னேன். திருப்பி இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னும் விரிவா பார்ப்போம். 6, 8, 12 எப்பவுமே குழப்பமான ராசிகள். இன்னும் விரிவா பார்ப்போம். சுப்பிரமணியம் சார். சிறப்பு சார், சிறப்பு சார். அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் சார். 6, 8, 12 உள்ள 6, 8, 12ல லக்னத்துக்கு பாவர்களோ அல்லது கெடுபலனை கொடுக்கக்கூடியவர்கள் அங்க போய் உட்கார்ந்து கெடணும். அங்க போய் வந்து பலவீனமாகணும். பலவீனமாகணும். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். பாலசுப்ரமணியம் சார் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது ஐயா. பலவீனமானாதான் கொஞ்சம் கெடுதலும் குறையும். பலமா இருந்தாங்கன்னா அது ஒரு வகையில் கெடுதலும் செய்யத்தான் செய்யும். சசி. நன்றி சார், நன்றி சார். சசி புரியுதாமா? இன்னும் பார்ப்போம். 6, 8, 12 பத்தி நம்ம திருப்பி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு டவுட் சார். சுக்கரனை போய் சொன்னீங்களா சார்? சுக்கரனை போய் ஜென்ரலா வந்து 3 நூல்கள் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க சார். தப்பாரிட்டா தெரியல. அதாவது சுக்கரனுக்கு வந்து 3, 8 தான் முழுமுறைவு, 6, 12 மறைவு கிடையாது. 6, 12 லட்சுமி யோகம். அதாவது அதாவது லட்சுமி யோகம்னு சொல்றாங்க. 6லயோ சுக்கரன் 12லயோ இருந்தால் அவங்களுக்கு மறைவாக எடுக்க வேண்டாம். சுக்கரன் 12 இருந்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது தூக்கம் எல்லாமே வரும் அப்படிங்கிறாங்க. அதான் 6ல இருந்தாலும் சுக்கரன் நல்ல செயலையே கொடுப்பாரு. சுக்கரனுக்கு வந்து 3, 8 தவிர 6, 12 இருக்கலாம்னு ஒரு விதி சொல்றாங்க சார். அது கரெக்டா சார்? இருக்கு சார். ஆனா 6ஆம் இடத்தை வந்து முழுசா எடுத்துக்க முடியல சார். 6ஆம் இடத்தையும் மரணம் எது இருந்தாலும் அந்த சுகத்தை முழுசா ஜாதகர் அனுபவிக்கிறது இல்ல சார். லட்சுமி ஓகே சார், ஓகே. ஜாதகர் அனுபவிக்க முடியாது. இல்ல பணம் கிடைக்கல லட்சுமியாவும் சொல்றாங்க சார். அப்ப பணம் மட்டும் கிடைக்கும் இல்லையா சார்? ஆமா பணம் கிடைக்குது. ஜாதகர் அனுபவிக்க முடியறது இல்ல. சுக்கிரன் 6, 8, 12 இப்ப இதுல போட்டிருக்க பாருங்க. முழநூல்ல போட்டிருக்க பாருங்க. என்ன போட்டிருக்கலாம்? சுக்கிரன் வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது நன்மையே செய்கிறார். சுக்கிரன் 12இல் செய்கிறார் போட்டிருக்கான். 12ஆம் பாவம் மறைவு ஸ்தானத்துல அப்ப நன்மை செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? அயனபோக சுகஸ்தானத்துல சுக்கிரன் போய் இருக்கும்போது அயனபோக சுகம் கிடைக்கும், தூக்கம் நல்லா வரும்னு சொல்றான். ஆனா ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஜாதகருக்கு அது ஒரு அனுகூலமாக முழுசும் இருப்பது இல்லை சார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுட்டா இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாருன்னா பிரச்சனை இல்லை, சிறப்பு. 12ஆம் இடத்துல போய் நீசம் பெற்று கொண்டிருந்தாருன்னா தன் காரகத்துவத்தை இழந்துடுறாரே. 12ஆம் இடத்துல பகை பெற்று கொண்டுட்டாருன்னா அங்கங்க போய் நன்மை செய்யறாரு. 12ஆம் இடத்துல வந்து சமம் பெற்று கொண்டுட்டாருன்னா அங்கங்க நன்மை இருக்குது. 12ஆம் இடத்துல நட்பு பெற்றுட்டாரு, 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுட்டாரு, 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றாரு வேற. 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற 6ஆம் இடத்துல நின்று உச்சம் பெற்றுட்டா கூட ஏதோ மாற்று வழியிலேயாவது ஒரு பெண் உறவு கொடுத்து அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருது. 6ஆம் இடத்துல போய் பகை பெற்றுட்டாரு, 6ஆம் இடத்துல சமத்தோடு வந்தாருன்னா அங்க என்ன கொடுக்க போறாரு? ஒண்ணும் கொடுக்க போறது. 6ஆம் இடத்துல லட்சுமி யோகம் அப்படின்னா ஏதோ ஒரு பணம் அவங்கள்ட்ட பொருளும், கடனே வாங்கினாலும் கடனை கட்டிடுவான்.
அவனுக்கு எத்தனை கடன் வாங்கினாலும் கடனை கட்டிடுவான். அங்க லட்சுமி யோகம் மகாலட்சுமி அருள் இருக்கும். அங்க கடனை பத்தி பயப்பட தேவையில்லை. சுபகடனா தான் ஏற்படும். கடனுக்கு எப்படிதான் அடைச்சிருவான். ஆனா என்ன ஆகும், இந்த சுக்கிரன் 6ல இருக்காரு வச்சுக்கோங்க. இந்த சுக்கிரனால் வரக்கூடிய காரகத்துவ இன்பங்களை அவன் அனுபவிக்க முடியாது. அங்க ஆட்சி உச்சம் ஆனா இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு இருந்தா அது சுபபலனா அசுபபலனா? சிறப்பு தான். 5ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கும்போது 5ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு பெறும்போது சிறப்பு. 5ஆம் இடத்து வீடு கொடுத்து 5க்கு வந்துட்டோம்னா ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு பெற்றாருன்னா, 8ஆம் இடத்துல தொடர்பு பெற்றாருன்னா, அவங்களுக்கு வந்து இந்த 8ஆம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் 5ஆம் இடத்தோட காரகத்துவத்தோடு சேரும் பொழுது நன்மையும் நடக்கும். சில இடங்கள்ல என்னன்னா, அந்த 5ஆம் இடத்தினுடைய தன்மையால சில அவமானங்கள், சில சங்கடங்கள், சில எதிர்பாராத இன்னல்கள் இதையும் கொடுக்கும். இப்ப 5, 8 தொடர்பு என்பது 5ஆம் இடத்தினுடைய தன்மை. ஒரு சுபகிரகத்தோட திரிகோணாதிபதியோட ஒரு 6, 8, 12 கூட சேர்ந்தானா நன்மை. அந்த 6, 8, 12 தோஷம் அடிபட்டு போகுதுங்கிறான். கோணாதிபதியோடு 6, 8, 12 அதிபதிகள் சேரும்போது அந்த 6, 8, 12 தோஷங்கள் அடிபட்டு போகுதுங்கிறான். இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த 8ஆம் இடத்தினுடைய ஒரு கசப்பையும் சேர்த்து கூட அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அது வெளியே தெரியறது இல்லை. அவங்களுக்கு தெரியும், அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு தெரியும். புரியுதாமா? சசி புரியுதாமா? ஏச்சே வேணா. புரியுது. 5ஆம் இப்ப 5ஆம் இடத்து அதிபதி இப்போ 9ஆம் இடத்தின் அதிபதியோட 8ஆம் என்ன சொல்றது 9ஆம் இடத்து அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப 5, 8 சம்பந்தப்படுது. 5, 8 சம்பந்தப்படும் போது அந்த கசப்பும் சேர்த்து இருக்குது. அந்த கசப்பு 8ஆம் இடத்துனால ஒரு அவமானம், ஒரு எதிர்பார்த்த ஒரு இன்பம், எதிர்பார்த்த சந்தோஷம், அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை பாதிக்கப்படுது. 5ஆம் இடத்தை அவங்க பெற்றுறாங்க. 5ஆம் இடத்தில் வரக்கூடிய தன்மை அவங்க 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 சாதிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு கிடைச்சிருது. கிடைச்சாலும் 8ஆம் இடத்தினுடைய தன்மை ஒரு ஏண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பும் ஒரு இதுவும் அதுக்குள்ள கலந்தே தான் இருக்கும். அது அவங்களுக்கு மட்டும் பர்டிகுலரா தெரியும். சார் இப்படி சொல்லலாமா சார்? இப்ப 8ஆம் இடத்து அதிபதி வந்து 5ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாங்க, அப்படித்தானே சார்? ஆமா சார். அப்போ ஒரு அதுல அவமானம், அந்த 5ஆம் இடத்தினுடைய சுகத்தான அவமான சங்கரத்தை பெற்றுதான் நான் ஆமா சார். புகழ் வந்து ஒரு புகழ் பெற்றாலும் அது ஒரு பாதம் இருக்கும் சார். அனுபவிக்க முடியாது. 5, 8 சம்பந்தப்பட்ட என்ன சார், லவ் பண்றவங்க வீட்டை விட்டு வெளியோடி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா வீட்டுக்கு தெரியாம வெளியே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒரு அவமானம் இருக்கும். சரி, வீட்டுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தெரிஞ்சே சுகமா கல்யாணம் நடந்துருச்சு. லவர்ஸா கல்யாணம் நடந்துருச்சு. காலம் முழுக்க அந்த 8ஆம் இடத்துல ஏன்டா கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு அவமானத்தையும், ஏன்டா இந்த கல்யாணம், என்னடா லவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுல ஒரு சங்கடத்தையும், அதுல ஒரு கஷ்டத்தையும் மனசு அவங்களுக்கு அது 5ஆம் பாவம் கொடுத்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா மறைமுகமா கொடுக்கும், இல்ல நேரடியா உலகமறிய கொடுக்கும். உலகமறிய அவங்க வீட்டுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது அதோட முடிஞ்சது. அந்த 8ஆம் பாவத்தோட தன்மை முடிஞ்சிடும். அவங்க கல்யாணத்தை ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்ல கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த 8ஆம் பாவத்தினுடைய ஒரு ஏன்னாங்கிற அந்த 5ஆம் பாவத்தினுடைய தன்மை